வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு திருமண பொருத்தம். 12 லக்கண திருமண பொருத்தம் தான் ரொம்ப பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்கணமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்தோட திருமண பொருத்தம் தான் பார்க்க போகிறோம். மேஷ லக்கணத்தின் இயல்புகள் என்ன கவனிக்கணும். நெருப்பு லக்கணம், குரூர லக்கணம், ஆண் லக்கணம், சர லக்கணம், ஓடிக்கிட்டே இருக்கிற லக்கணம், வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், அவங்களுக்கு அவசரக்காரங்களாக இருப்பாங்க, முன் யோசனை இல்லாதவங்களாக இருப்பாங்க, பின்விளைவுகளை பற்றி சிந்திக்க முடியாதவர்கள், சடார் என்று செய்துவிட்டு வருத்தப்படுபவர்களாக இருப்பாங்க. இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த மேசலக்கணக்காரங்க. அதாவது உடனுக்குடன் செஞ்சிருவான், உடனுக்குடன் பண்ணிடுவான். இதனால் வரக்கூடிய நல்லதையும் ஏற்றுக்கும், கெட்டதையும் ஏற்றுக்கும்னு சொல்லக்கூடிய லக்கணம் இவங்க எப்பயுமே ஒரு டிசிப்ளின் போட்டுக்கிட்டு வாழ்வாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேங்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு முரட்டு குணமும் இருக்கும், தியாக குணமும் இருக்கும். நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு என்ன இருக்கும்? முரட்டு குணமும் உண்டு, தியாக குணமும் உண்டு. இவங்க நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் வணக்கம் செலுத்தியே ஆகணும் நம்ம உடனுக்குடன். இல்லைன்னா இவங்களுக்கு வர மாதிரி கோபம் வராது. இதை நம்ம கவனிக்கிறதுக்கு இல்லை. மேஷலக்கணம் முரடர்கள் நேருக்கு நேராக நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அது கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நேருக்கு நேராக தைரியமாக, வீரியமாக, வேகமாக தான் இவங்க செயல்பாடுகள் இருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் இவங்களுக்கு உண்மை. இதுதான் உண்மை. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த உண்மையை மறக்காதீர்கள். ஆனால் பார்ட்னர் லக்கணம்னு சுக்கிரன், ஆண் சுக்கிரனாகவும் வரான், பெண் சுக்கிரனாகவும் வரான். பெண் சுக்கிரன் ரிஷபம்னா என்ன? ஸ்திரராசி, நிலராசி. கவனிக்கணும். பெண் சுக்கிரனின் ராசி இல்லைங்க, இத்தனை இருக்குது. அந்த சுக்கிரன், ரிஷப சுக்கிரன் என்ன? டம்பம், டாம்பிகம், படோடாபம். காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், மேக்கப் அள்ளி பூசிக்கணும். ரெண்டாவது மெதுவாக சரியாக முடிவெடுக்கக்கூடியவங்க. வேகமாக முடிவெடுக்க மாட்டாங்க. மெதுவாகவும் சரியாகவும் நிதானமாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க இவங்க, இந்த ரிஷபலக்கணக்காரங்க. அதான் ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன். இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக. இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், மேக்கப் அள்ளி பூசிக்கணும். ரெண்டாவது கவர்ச்சியை காமிக்கணும், அழகை காமிக்கணும், இன்பமாக வாழணும், நகை போட்டுக்கணும் அப்படிங்கிற சுக்கிரன் இயல்புகள் என்ன? ஆடம்பரம், அழகு, இளமை. இந்த சுக்கிரன் கவர்ச்சியை காட்டணும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி அழகை விரும்பக்கூடியவர்கள், அழகை ரசிக்கக்கூடியவர்கள், அழகு, இளமை, காதல், கவிதை, ஆடல், படல், இசையில் நாட்டம் உடையவர்கள். கலைகளில் நாட்டம் இருக்கும் அவங்க கிட்ட. இதை கவனிக்கிறதே நம்ம கிடையாது. சுக்கிரனுக்கு கலைகளில் நாட்டம் இருக்கும், கவர்ச்சி காட்டுவாங்க. அது மட்டுமல்ல, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் அவங்க கிட்ட. அழகா பேசுவாங்க. நல்ல தரமான பொருட்களில் மட்டும்தான் அந்த சுக்கிரன் பற்று வைக்கும். அந்த ரிஷப சுக்கிரன் அழகையும் காமிக்கும், கவர்ச்சியும் காமிக்கும், ஒரு நேர்த்தியை காமிக்கும், கம்பீர தோற்றத்தையும் காமிக்கும் சுக்கிரனுக்கு அந்த ரிஷப சுக்கிரன். அது பெண் சுக்கிரன். மெதுவாகத்தான் தன்னுடைய காரியங்களை செயல்படுவாங்க. பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். இதுதான் பிரச்சனை. எப்பயுமே பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். இதை கவனிங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களோட பிரச்சனை இதுதான். அழகா பொறுமையாக, டக்கு டக்குன்னு செயல்பட மாட்டாங்க. நிதானமாக பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். ஆனால் எங்கால் இருக்கிறான் ஆண் சுக்கிரன், அனைவரையும் கவர்ச்சி காட்டி இழுக்க பார்க்கும் அந்த ஆண் சுக்கிரன். இந்த உலகத்தில் அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும். இல்லைங்க, இந்த உலகத்தில் அனைத்து விதமான எண்ணங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அந்த சுக்கிரன் இருக்கும். நண்பர்கள் மேல் பிரியம், எதிர்ப்பாளின நட்புகள் விரும்பக்கூடியவங்க, பயணங்களில் விரும்பக்கூடியவங்க இவங்க. கவனிக்கணும். அந்த ஆண் சுக்கிரன்
அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய லக்கணம். அது பார்ட்னர் லக்கணம்னு பேருங்கோ. ஆண் சுக்கிரன் பார்ட்னர். அனைவரையும் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய கவர்ச்சியை காட்டி அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கவர்ச்சியை காட்டி இழுக்கக்கூடிய லக்கணம் அந்த துலாம். இந்த 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாம். வருவாரு அந்த ஆணுக்கு, அந்த ஆணவம் இருக்கும், கர்வம் இருக்கும். நம்மளை கட்டி பிடிச்சிக்குவாரு. நம்மளாம் போய் அவரை பார்க்க தேவையில்ல, நம்மளை பார்த்தா போதும் அவராக வந்து கட்டி பிடிச்சிக்குவார் நினைக்கிற அந்த லக்கணம் ஆணுக்கு இருக்கக்கூடிய கர்வம். அந்த சுக்கிரனுக்கு அழகு, கவர்ச்சி, பயணங்களில் விருப்பம். அடேங்க அப்பா, ஆணுக்கு, ஆண் சுக்கிரனுக்கு எப்பயுமே கவர்ச்சி காட்டி இருக்கக்கூடியவன். கவர்ச்சி காட்டியே மிரட்டும் அந்த ஆண் சுக்கிரன். அந்த கவர்ச்சி அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்ற பிரியம் அவன்கிட்ட இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஆண் சுக்கிரனுக்கு இன்னொன்று வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடவும் மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு பார்க்கக்கூடியவர்கள், அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர்கள். ஆனால் சுயநலமும் இருக்கும் அந்த ஆண் சுக்கிரனுக்கு. பார்ட்னர் யாரு? இந்த செவ்வாய்க்கு, முரடனுக்கு செவ்வாய் வந்து பார்ட்னர் யாரு? இதுதான் கவனிக்கணும். முரடனுக்கு பார்ட்னரு இதுதான் இங்கே பிரச்சனை. முரடனுக்கு பார்ட்னர் சுக்கிரன். ஆண் சுக்கிரனும் பெண் சுக்கிரனும் வரான். அதாவது இவங்க பேச்சை நம்ம வந்து கேட்டு நடந்தா, அதாவது என் பேச்சை தான் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க எல்லா பேச்சையும் கேட்குறீங்க, அந்த சுக்கிரன். ஏன்னா பெண் வந்து உணர்ச்சி வசத்துடன் கூடியவங்க. அதாவது அவங்க வந்து குடும்ப பொறுப்பை ஏற்கணும்னு நினைப்பாங்க அந்த மேசலக்கணத்தில் வந்து அந்த சுக்கிரன். ஏன்னா வந்து 7க்கும் அவன் தான் வரான், 2க்கும் அவன் தான் வரான். 2ங்கிறது வருமானம், குடும்பம். அதாவது கணவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தையும் குடும்பத்தையும் நிர்வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் உண்டு, இருக்கத்தான் செய்யுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கும், பொறுப்பு எடுத்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுக்கிரனுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் ஆதிபத்தியமும் 2ஆம் ஆதிபத்தியம், 2 ஆதிபத்தியம் அந்த சுக்கிரனுக்கு வருது. நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதுதான் இவங்க பேச்சை கேட்கணும். தயவு செஞ்சு மேசலக்கணக்காரர்கள் காது கொடுத்து கேளுங்க. இதுதான் உண்மை. செல்வத்துக்கு அதிபதி, இன்பத்துக்கு அதிபதி, குடும்பத்துக்கு அதிபதி, ஆடம்பரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரன். பேச்சை கேட்கலினா உங்கள் வாழ்க்கை பற்றாக்குறை தான். இதுதான் தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க. ஆணோ பெண்ணோ, இப்போ மேசலக்கணக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னாவே குடும்ப பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைங்க. நல்லா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இன்பம், மகிழ்ச்சி தான், இன்பம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வந்து இனிமையை விரும்பும், குடும்ப பொறுப்பை விரும்பும். குடும்ப பொறுப்பு ஒரு நேர்த்தியை காமிப்பாங்க, எல்லாத்துலேயும் ஒரு அழகை காமிப்பாங்க. இந்த சுக்கிரன் ஒரு நேர்த்தியை காமிக்கும். அவங்க கிட்ட இன்பமான மனநிலையில தான் அந்த குடும்பத்தை வச்சிருக்கணும்னு பார்ப்பாங்க. அதை கவனிக்கணும். நம்ம அதை யாருமே நம்ம கவனிக்கிறது கிடையாது. இன்பமாக வைத்திருக்க வேண்டும், நேர்த்தியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த சுக்கிரனுக்கு உண்டு. அவங்க பேச்சை கேட்டால் போதும், காது கொடுத்து இவர்கள் மேசலக்கணக்காரர்கள் பேச்சை கேட்கணும், அவங்களோட உணர்வுகளை கேட்கணும்னு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கவர்ச்சி இருக்கும் ஆண் சுக்கிரனுக்கு, கர்வமும் உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரனோட இயல்பு அழகு, ஆடம்பரம், கவர்ச்சி, இதெல்லாம் சுக்கிரன். அவங்கள வந்து நீங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்படி நடந்தீங்கன்னாவே எல்லா நாளும் இன்பம்தான். அதை கவனிங்க. மேசலக்கணக்காரர்களை வந்து திருமண பொறுத்தை தான், எல்லா நாளும் இன்பம் தான், துன்பம் வந்து கிடையாது. அவங்க பேச்சை காதை கொடுத்து கேளுங்க. குடும்ப பொறுப்பை வந்து மேசலக்கணக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒப்படைச்சிட்டிங்கன்னா எல்லா நாளும் இன்பம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.